எப்படி எழுப்புதல் வருகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நித்திய வாசி, உன்னதமான இடத்திலே வாசம் பண்ணுகிறவர் தம்முடைய ஜனத்தின் நடுவே வந்து வாசம் பண்ணுவதுதான் எழுப்புதல். நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய நடுவே இறங்கி வருவதுதான் எழுப்புதல். அவருடைய மகா பெரிய சமூகம், அவருடைய பிரசன்னம் சபை நடுவே இறங்கி வருவது, மக்கள் எங்கே ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் நடுவே அவர் இறங்கி வருவதுதான் எழுப்புதல். யார் நடுவே அவர் இறங்கி வருவார்? பணிந்த ஆவி உள்ளவர்களுடைய மத்தியில் அவர் இறங்கி வருவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பணிந்த ஆவி இருக்கிறதா? ஒரு நொறுங்கின ஒரு இருதயம் இருக்கிறதா? அங்கே அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக, அந்த ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்காக, செத்து கிடக்கிறதையெல்லாம் உயிர்ப்பிக்க, செத்த சபைகளை உயிர்ப்பிக்க, செத்திருக்கிற மனித ஆவிகளை உயிர்ப்பிக்க, செத்த ஜெபத்தை உயிர்ப்பிக்க ஆண்டவர் இறங்கி வர விரும்புகிறார். ஆகையினாலே இந்த நாட்களில் ஒரு பணிந்த ஆவியோடு, ஒரு நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க கூடி வரும்போது, இந்த நாட்களில் திடீரென்று வானம் திறக்கப்படும். ஆவியானவர் நம்முடைய தேசத்திலே ஊற்றப்படுவார். நம்முடைய தேசத்தில் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை நாம் காண்போம். உள்ளங்களிலே ஒரு பெரிய விசுவாசத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் கர்த்தர் இந்த நாட்களில் கட்டளையிட்டிருக்கிறார். இப்பேற்பட்ட சபைகளெல்லாம், இப்பொழுது கட்டடங்கள் எல்லாம் மூடி இருக்கும் போது, சபைகளெல்லாம் கூடி வராமல் இருக்கும்போது, வீடுகளிலே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்கும்போது, உங்கள் வீடு எப்படி இருக்கிறது, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா என்று பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே உண்மையாய் கூடி ஜெபம் பண்ணுகிறீர்களா என்று கவனியுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு கூட நீங்கள் இணைந்து எப்படியாவது போன்ல கனெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறீர்களா என்று பாருங்கள். யார் இன்னும் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படலை, யார் இன்னும் உங்க குடும்பத்தில் ஞானசானம் எடுக்கலை, யார் உங்க குடும்பத்தில் இன்னும் அபிஷேகம் பெறலை, இன்னும் யார் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்து சபைக்கு வராமல் எந்த ஊழியத்திலும் ஈடுபடாமல் இருக்கிறது யார் என்று கவனியுங்கள். அவர்களை எல்லாரையும் இந்த நாட்களில் கர்த்தர் மாற்றுவதற்காக உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இறங்கி வர, அவருடைய பிரசன்னம் இறங்கி வர தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். உன்னதத்திலிருந்து அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை உயிர்ப்பிக்கும் வரைக்கும் உங்கள் வீடுகளிலே ஜெபம் பண்ணுங்கள். இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை.